கோவை யுனைடெட் கல்விக் குழுமமும் கோவை ரோட்டரி எலைட் சங்கமும் இணைந்து கல்வித்துறையிலே சிறப்பாய் கல்வி சேவை செய்து வரும் கோவை, நீலகிரி, ஈரோடு மாவட்ட பள்ளி ஆசிரியர்களுக்கு நேஷன் பில்டர்ஸ் அவார்டு எனும் நல்லாசிரியர் விருது 2025-2026 விருதினை வழங்கி கௌரவித்தனர். இதில் அண்ணா பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தரும் EPG அறக்கட்டளையின் நிறுவனர் மற்றும் தலைவருமான பேராசிரியர் முனைவர் பாலகுருசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஆசிரியர்களுக்கு விருதுகளை வழங்கினார். உயரிய கல்வியினை மாணவர்களுக்கு கற்றுத்தந்து மாணவர்களின் வாழ்க்கையில் ஒளியேற்றி மகிழ்பவர்கள் ஆசிரியர்கள். அத்தகு ஆசிரியராய் கல்வித்துறையிலே சிறப்பாய் கல்வி சேவை செய்யும் ஆசிரியர்களுக்கு கோவை யுனைடெட் கல்விக் குழுமமும் கோவை ரோட்டரி எலைட் சங்கமும் இணைந்து ஆண்டுதோறும் நேஷன் பில்டர்ஸ் அவார்டு எனும் நல்லாசிரியர் விருதினை வழங்கி கௌரவித்து வருகின்றனர். அதேபோல் இந்த ஆண்டிற்கான நேஷன் பில்டர்ஸ் அவார்டு 2025-2026 விருது வழங்கும் விழா யுனைடெட் கல்வி நிறுவனத்தின் சரஸ்வதி கருத்தரங்க கூடத்தில் நடைபெற்றது. நிகழ்வில் பங்கேற்ற சிறப்பு விருந்தினர்கள் குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சியை துவக்கினர். கோவை யுனைடெட் கல்விக் குழுமத்தின் நிறுவனர் மற்றும் தலைவர் பொறியாளர் சண்முகம் இவ்விருது விழாவின் முக்கியத்துவம் குறித்து எடுத்துக் கூறி தலைமையுரையாற்றினார். அண்ணா பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தரும் EPG அறக்கட்டளையின் நிறுவனர் மற்றும் தலைவருமான பேராசிரியர் முனைவர் பாலகுருசாமி சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள். அவர் பேசும்போது, தேசத்தின் வளர்ச்சி என்பது பள்ளியிலிருந்துதான் துவங்குகிறது என்றும் ஆசிரியர்கள் அறம் சார்ந்த வாழ்வியல் கோட்பாடுகளை கற்றுக் கொடுத்து மாணவர்களை மனிதர்களாக உயர்த்த வேண்டும் என்றும் மாணவர்கள் பட்டங்கள் பெற்று நம் பாரத தேசத்திற்காக தம் அறிவை பயன்படுத்தி நம் தேசத்தை உயர்த்த வேண்டும் என்றும் எடுத்துரைத்து சிறப்புரையாற்றினார். சிறப்பு விருந்தினர் ரோட்டரி எலைட் சங்கத்தின் மாவட்ட கவர்னர் ரொட்டேரியன் செல்லா ராகவேந்திரன் பேசும்போது, முழு கல்வியறிவு பெற்ற தேசமாக பாரத நாட்டை உயர்த்த வேண்டும் என்றும் இந்தியாவை வல்லரசாக்கும் வல்லமை மாணவர்கள் கையிலேதான் உள்ளது என்றும் எனவே மாணவர்களுக்கு உயரிய கல்வியினை வழங்குவது ஆசிரியர்களின் கடமை என்றும் அதனை சிறப்பாக செய்து விருது பெற்ற ஆசிரியர்களை வாழ்த்தியும் உரையாற்றினார். தொடர்ந்து இந்நிகழ்வில் கோவை, உதகை மற்றும் ஈரோடு மாவட்டங்களுக்கு உட்பட்ட 165 பள்ளிகளின் 310க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களுக்கு நேஷன் பில்டர்ஸ் விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் யுனைடெட் கல்விக் குழுமத்தின் இணை நிர்வாக அரங்காவலர் ரொட்டேரியன் திரிசிலா கைலாஷ்குமார், யுனைடெட் கல்விக் குழுமத்தின் செயலாளர் அருண் கார்த்திகேயன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். ரோட்டரி எலைட் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் கோபிநாத் வரவேற்புரையும், கோவை ரோட்டரி எலைட் சங்கத்தின் செயலாளர் ரொட்டேரியன் ஸ்ரீனிவாசன் நன்றியுரையும் வழங்கினர். முன்னதாக இவ்விருது வழங்கும் விழாவில் பங்கேற்க வந்திருந்த சிறப்பு விருந்தினர்களுக்கு யுனைடெட் கல்லூரிகளின் தேசிய மாணவர் படையினர் பேண்ட் வாத்தியங்கள் முழங்க அணிவகுப்பு மரியாதையுடன் சிவப்பு கம்பள வரவேற்பு வழங்கினர். இந்நிகழ்வில் ரோட்டரி சங்கத்தின் உறுப்பினர்களும் யுனைடெட் கல்விக் குழுமத்திற்குட்பட்ட கல்லூரிகளின் முதல்வர்களும் துறை தலைவர்களும் பேராசிரியர்களும் விருதாளர்களின் குடும்ப உறுப்பினர்களும் கலந்து கொண்டார்கள். இவ்விருது வழங்கும் நிகழ்விற்கான ஏற்பாடுகளை யுனைடெட் கல்விக் குழுமத்தின் நிர்வாக இயக்குனர் முனைவர் சிவகுமார் மேற்கொண்டார்.